என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 15/8/25 இருக்கின்றோம். அன்னையின் விண்ணேற்பு விழாவை பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். மற்றும் இந்தியாவின் பாதுகாவலி, இன்று இந்தியாவின் சுதந்திர நாள் மற்றும் புனித அந்தோனியாரின் பிறந்த நாளும் கூட இன்று. நாம் தினம் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அன்னை மரியா நமக்காக தினம் இறைவனிடம் பரிந்து பேசி நம் தேவைகளை பெற்று தருகின்றார். நம்மோடு இருந்து நமக்கு துணையாக இருந்து வருகிறார். நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 100, 1, 2, 3. இன்றைய வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து 11:9, 12, 1, 6, 10. மற்றும் இன்றைய இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 15, 20, 28. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 1, 39, 56. கன்னிமரியாவின் விண்ணேற்பு விழா அகப்புற விடுதலையே நிறைவானது. அன்னையின் விண்ணேற்பு விழாவையும் நாட்டின் விடுதலை பெருவிழாவையும் இணைந்து கொண்டாடுகின்றோம். அரசியல் விடுதலை பெற்று 78 ஆண்டுகள் கழிந்த பின்னும் நாம் இன்னும் அக விடுதலை, சமத்துவம், எளியோரின் பொருளாதார தன்னிறைவு ஆகியன அடையவில்லை. ஆக விடுதலையின்றி புற விடுதலையால் என்ன பயன்? தன் மதிப்பு என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறும் மனநிலை இருப்பவற்றில் மனநிறைவு கொள்ளுதல், பெற்ற கொடைகளில் பெரும் மகிழ்வு கொள்ளுதல், இருப்பவற்றை பகிர்ந்து வாழும் மனம், கடந்த காலம் கசப்பு அனுபவங்களை மறந்து விடுதல், எதிர்கால கவலைகளில் ஆழ்ந்து விடாதிருத்தல் போன்றவையே அகவிடுதலையின் அடித்தளங்கள். இத்தகைய அகவிடுதலை பெற்ற அண்ணல் காந்தி, நெல்சன் மண்டேலா போன்றவரே புற விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அன்னை மரியாவும் அகவிடுதலையில் மாதிரியாகவும் புற விடுதலையின் விடிவெள்ளியாகவும் இருக்கின்றார். அவரிடம் நம்மை ஒப்படைக்கின்றோம். நாம் இன்று நமக்காக சுதந்திரம் பெற்ற இந்த இந்தியாவுக்கு மற்றும் சுதந்திரம் நமக்குள் இருக்கின்றதா? என்ன சுதந்திரம்? எதுபோல் சுதந்திரம்? மனதளவில் சுதந்திரமா அல்லது நாம் வாழ்வின் சுதந்திரமா என்பதை நாம் சிந்திப்போம். இன்று புனித அந்தோனியார் பிறந்த நாள். அவர் மற்றும் அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவர் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றியவர். அனைவரையும் இறைவனிடம் கொண்டு வந்து சேர்த்தவர். அவர் பெரிய குடும்பத்தில், பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அனைத்தையும் இழந்து, அனைத்தையும் துறந்து இறைவனுக்காக ஒரு துறவியாக மாறி, மற்றும் அவர் பெயரை கேட்டாலே சாத்தான் நடுநடுங்கும். அவர் ஓரடி எடுத்து வைத்தால் 10 அடி அது பறந்து போகும். அதுபோல் பல வல்லமை கொண்ட புனித அந்தோனியார், அவருக்கு எப்படி அந்த வல்லமை? இறைவனை அவர் பற்றி கொண்டதால், இறை வார்த்தையை அவர் அறிக்கை செய்ததால், இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அவர் பறைசாற்றியதால், மற்றும் எத்தனையோ அவருடைய அதிசயங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். ஒவ்வொன்றும். ஒரு நாள் அவருடைய அந்த துறமடத்தில் ஒரு புத்தகம் காணாமல் போய்விடுகின்றது. அவருடைய பெரிய குருவானவர் அவரிடம் வந்து சொல்கிறார், இது போல் என்னுடைய ஒரு டைரி காணவில்லை, அதற்காக தேடி கொடுங்கள் என்று. அந்தோனியார் அதை தேடி கண்டுபிடித்து மறுநாள் அவர் கையில் கொண்டு போய் கொடுக்கின்றார். இன்னும் எத்தனையோ அவருடைய புதுமைகள் நம் வாழ்விலும் நாம் அடுக்கி கொண்டே போகலாம். அவர் வணங்காத பட்டினி போட்ட கழுதை வணங்க வைத்தவர், மீன்களுக்கு போதித்தவர், தன் பெற்றோர் அந்தோனி என்று கூக்குரலிட்டதும் அவர்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபிகராய் அவரிடம் வந்து அவருக்கு அந்த உருமாற்றம் பெற்று அவரிடம் வந்து அவர்களை காப்பாற்றியவர். மற்றும் இன்னும் அந்தோனியாரை பற்றி, அந்தோனியார் கயிறு கட்டுவது, அவருக்கு பன் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர் எப்படி நமக்கு இறைவனை காட்டினாரோ, இறை திட்டத்தின் பிரகாரம் அவர் வாழ்ந்தாரோ, அதுபோல் நாமும் வாழ முயற்சி செய்வோம். மற்றும் அன்னை மரியா விண்ணேற்பு விழாவில் அன்னை மரியா உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அருள் அடையாளங்கள் நாம் அங்கங்கு அன்னை மரியா காட்சி கொடுப்பதும், அந்த காட்சியில் ஜெபியுங்கள் என்று ஜெபமாலை வழியாக தன்னை நான் அமல உற்பவி என்று காட்டிக்கொள்வதும், மற்றும் சிறு பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்ததும், மற்றும் லூர்துவில், பாத்திமாவில் இதுபோல் காட்சிகள் பெற்று அன்னையிடம் அந்த சிறுவர்களுக்கு ஜெபமாலை ஜெபிக்க கற்றுத்தந்ததும், மற்றும் வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்ததும், இதற்கெல்லாம் சாட்சி அன்னை நம்மோடு இருக்கிறார் என்பதே. அதேபோல் இந்த முப்பெரும் விழாவில் நாம் விசேஷமாக அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவை முதலிடமாகவும், இந்தியாவின்
சுதந்திர நாளை நாம் கொண்டாடுவதிலும் நாம் மகிழ்வு கொள்வோம். அதேபோல் நாம் ஒருவரை ஒருவர் சுதந்திரமாக அன்பு செய்யவும், சுதந்திரமாக மறந்து மன்னிக்கவும், சுதந்திரமாக நம் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும், நம்மை நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். பிறர் அன்பு, பிற சிநேகம், இதில் நாம் அக்கறை கொள்வோம். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறார். அது ஒரு சிறிய ஹோட்டல். அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த சிறிய ஹோட்டலில் இவ்வளவு நல்ல உணவு தருகிறீர்களே என்னும்போது, ஐயா, எங்களுக்கு பணம் முக்கியம் அல்ல, வந்து இங்கே சாப்பிடுவர்களின் மன நிம்மதி தான் முக்கியம், அவர்கள் வயிறு நிறைய வேண்டும். நாங்கள் பணத்திற்காக இந்த ஹோட்டல் வைத்து கொண்டிருக்கவில்லை, பிறருடைய வயிற்று பசியை போக்க நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று. புறவினத்தாராக இருந்தாலும் அவர்களிடம் இறைவனின் அந்த அன்பு இருக்கிறது. பிறருக்காக கொடுக்க வேண்டும், பிறருடைய மனதை சமாதானம், பிறருடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் என்பதை நாம் முழுமையாக இறைவனை அன்பு செய்து வாழும்போது, தினம் நாம் இறைவனை உட்கொள்ளும்போது, நாமும் அதே போல் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்ப முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.